வணக்கம் நண்பர்களே. அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு செய்யப்பட்டதை அடுத்துதான் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் விஜயகாந்தை அவர் வீட்டில் சந்தித்து பேசியதாகவும் இந்த கூட்டணியில் தேமுதிகவுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழகத்தில் திமுக அதிமுக இரு கட்சிகளும் கூட்டணி அமைக்க தொடங்கின. திமுகவை முந்திக் கொண்ட அதிமுக பாஜக மற்றும் பாமக கட்சிகளோட கூட்டணி என அறிவிப்பு வெளியிட்டது. இதேபோல் திமுகவும் காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் சேர்த்து 10 தொகுதிகளை ஒதுக்கி தந்தது. அதே நேரத்தில் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டன. ஸ்டாலின், கனிமொழி உள்ளிட்டோர் கூட்டணி தொடர்பாக தேமுதிகவுடன் பேசினர். ஆனால் அதிமுக அமைச்சர் தங்கமணி மற்றும் வேலுமணி தலைமையிலான ஒரு குழு விஜயகாந்தை அடிக்கடி சந்தித்து பேசி வந்தனர். மேலும் பாஜகவும் விஜயகாந்த் கழுத்தும் கொடுத்து வந்தது. அதே நேரத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பிரதமர் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி குறித்து அறிவிக்க உள்ளதால் அதற்குள் இறுதிப்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் அதிமுகவுக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதிமுக தலைவர்களின் தொடர் பேச்சுவார்த்தையில் விஜயகாந்த் தரப்பில் பாமகவை விட அதிக தொகுதி அல்லது அதே அளவிலான தொகுதிகள், ராஜ்யசபா தொகுதி 1 உள்ளாட்சி தேர்தலில் 20% என கோரப்பட்டது. இதில் பாமகவுக்கு இணையாக 7 தொகுதிகளை அளிக்க அதிமுக தலைமை ஒப்புக்கொண்டதாகவும் உள்ளாட்சி தேர்தல் ஒதுக்கீடு குறித்து பின்னர் பேசலாம் என கூறப்பட்டதாகவும் ராஜ்யசபா சீட்டுக்கு பதில் மத்திய அமைச்சரவையில் 2 அமைச்சர் பதவிகள் வழங்க பாஜக தலைமையிடமும் பேசி தேமுதிகவை இணங்க வைத்துள்ளதாகவும் அதிமுக வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளன. இதை தேமுதிக தரப்பும் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதை அடுத்துதான் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் திடீரென தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்தார். கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை அடைந்ததை அடுத்து அதை உறுதிப்படுத்தவே ஓபிஎஸ் சென்றுள்ளார் என அதிமுக வட்டாரத்தில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் அதிமுக கூட்டணியில் விஜயகாந்தும் கை கோப்பார் எனவும் தேமுதிகவுக்கும் 7 தொகுதி ஒதுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம வெயிட் அண்ட் சி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.